நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? உங்களோட ஸ்கூல்ல நீங்க உங்களோட படிக்க கொள்ள உங்களை விட நல்லா படிப்பாரா? கிளாஸ்ல வந்து நல்லா டீச்சர் மார்க்ஸ் கீழே உடனே சொல்லுவார். உங்களை விட ஹார்டா படிப்பாரு. ஆனா ரிசல்ட்ஸ் வரப்போ அவரோட மார்க்ஸ் உங்களை விட குறை. அப்படி கண்டிருக்கீங்களா? அப்படி சில அக்கறை கண்டிப்பீங்க இல்லையா? உங்களை விட ஹார்டா படிப்பாங்க, டீச்சர் மார்க்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாம்ல அவனோட மார்க்ஸ் வந்து உங்களை விட குறைய. சரியா? இதுக்கு என்ன காரணம் பிள்ளைகள்? நாங்க வந்தது பிள்ளைகள் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொல்றது வேற, எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்றது இன்னொரு விஷயம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹார்டா படிச்சு எல்லாரும் பாஸ் ஆகலாம். ஏன்னா நீங்க சரியான முறையில் எக்ஸாம் எழுதலன்னு சொன்னால் நீங்க சிறந்த முறையில பாஸ் ஆக மாட்டீங்க. எனவே நான் ஒன்று சொல்றேன்னு சொன்னால் எக்ஸாம் எழுதக்கொள்ள என்னென்ன விஷயங்களை நீங்க கவனிக்கணும்னு சொல்ற விஷயம் தான் நான் இனி சுருக்கமா உங்களுக்கு சொல்லித்தரேன். டெஸ்ட் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா எக்ஸாம் எழுதக்குள்ள நாங்க என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும். நீங்க இவ்வளவு காலமும் இந்த செமினார் எல்லாம் எக்ஸாமும் படிச்சீங்க. நானும் உங்களுக்கு இந்த காலம் படிக்க போறேன். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னே நீங்க எவ்வளவு படிச்சு உங்களுக்கு சரியான முறை நீங்க எக்ஸாம் எழுதி கொள்ளலாம் அப்படின்னா அதுல வேலையில தானே, அதுல வேலையில அப்படித்தானே. அப்ப நாங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு போது நீங்க என்னென்ன விஷயங்களை கவனித்துக் கொள்ளணும், எக்ஸாம் எழுதக்குள்ள நீங்க என்னென்ன விஷயங்களை கவனித்துக் கொள்ளணும் என்பதை நான் இப்படி முதலாவது விஷயம் பாருங்க. நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நீங்க முதலாவது விஷயம் எடுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்க எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னே நீங்க நல்லா என்ன செய்யணும், அந்த இரவு நீங்க தூங்கணும். ஏன்னா நீங்க இப்போ சரியான மாதிரி செமினார்ஸ்க்கு வந்து இதுக்கு வந்து டயர்ட் ஆயிப்பேன். அப்ப இந்த கிழமை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் எக்ஸாமுக்கு 4 நாட்கள் இருக்குது, நீங்க சரியான கூடுதலா நீங்க டயர்ட் ஆகப்படாது. ஒரு 8 மணி 8:30 கொஞ்சம் தூங்கிடும். நீங்க முக்கியமா எக்ஸாம் அன்றைக்கு நீங்க 10 மணி 9:30 10 மணி அடி முடிச்சு நிக்க வேணும். நீங்க எக்ஸாமுக்கு போகல சரியான மாதிரி மனசு எழுதிக்கணும், ரிலாக்ஸ் ஆகிக்கணும். நல்லா தூங்கினால வர மனசுல எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். காலையில நேரத்தோட எலும்பி குளிச்சு எல்லாம் நீங்க போகணும். நாளைக்கு நீங்க லேட் ஆகினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் சிறந்த முறையில் நீங்க எவ்வளோ எக்ஸாம் படிச்சுட்டு போனாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, எக்ஸாம் எழுத மாட்டீங்க. உங்களுக்கு மூளைல புக்கம் அதிகமாகிக்கும் அல்லது மனுஷங்க வராது. இது முதலாவது விஷயம். ரெண்டாவது என்ன பண்ண விஷயம், இது ஒரு ஆக முக்கியமான விஷயம். நிறைய இடத்துல சொல்ல மாட்டான். உங்களுக்கு ஆக முக்கியம் என்றால் நீங்க எக்ஸாம் எழுதினதை நீங்க நல்ல முறையில் கேட்டு எழுதும். எழுதுறதுக்கு ஒரு மூளை வந்து நல்லா படமாயிக்கும். உதாரணம் நாங்க 2 கிலோமீட்டர் நடந்தால் என்ன செய்யும், உடம்பு டயர்டாகும் இல்லையா? டயர்டா தானே. அப்ப நாங்க என்ன செய்வோம், நல்ல ட்ரிங்க்ஸ் எடுப்போம் அல்லது குளுக்கோஸ் எடுப்போம் அல்லது நல்ல பானங்கள் அருந்துவோம். இதே மாதிரி உள்ளவர்கள் மூளை டயர்ட் ஆகும். இப்போ நீங்க 8 செமினாருக்கு முதல்ல நியாயமாக கஷ்டப்பட்டுப்பீங்க. நீங்க நேற்று படிச்சீங்களா, எக்ஸாமுக்கோ படிச்சீங்கதானே? அப்போ உங்களோட மூளை டயர்ட். இப்போ நீங்க ஒரு வருஷமா டயர்ட், ஸ்கூல்ல எக்ஸ்ட்ரா கிளாஸ் டயர்ட். அப்போ இந்த கிழமை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட மூளையை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டா தான் நீங்க எக்ஸாமுக்கு போகல உங்களோட நல்ல பிரைன் பவர் இருக்கும். இது உங்களோட பேரண்ட்ஸ்டே நீங்க சொல்லுங்க. இதை நாங்கள் சொல்லுவோம் பிரைன் ஃபுட்ஸ்னு சொல்லுவோம். மூளைக்கிண்டே உள்ள உணவுகள். மூளை நல்லா இது பண்ணும். என்னது, எப்பல் சாப்பிடுறது. நீங்க இந்த வீக் ஒரு 2-3 எப்பல் சாப்பிடலாம், சாப்பிட்டால் நல்லா. அதே மாதிரி முக்கியமான விஷயம் ட்ரிங்க்ஸ்னா ஒரேஞ்ச் ட்ரிங்க்ஸ், லெமன் ட்ரிங்க்ஸும் ஓகே. இவைகள் என்ன செய்யணும், எங்களோட பிரைனை வந்தது என்ன செய்யும், சக்திப்படுத்தும். நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் உங்களோட உடம்பு உங்களோட மூளை பலம் இல்லாட்டி உங்களுக்கு நல்ல உங்களை எக்ஸாம் எழுதல, வீக் ஆயிப்பீங்க. நீங்க யோசிக்கிற விஷயம் உங்களுக்கு வராது. அதே மாதிரி அடுத்த விஷயம் பாருங்க, நான் சொல்றேன் நட்ஸ்ன்னு போடுறேன் பாருங்க. நட்ஸ் எல்லாம் நிலக்கடலை ஆயிக்கலாம், வேற வேற கடலை வகைகள் ஆயிக்கலாம். நீங்க இந்த கிழமை படிச்சு கொண்டிருக்கீங்க தானே, படிச்சு கொண்டிருக்கீங்க. கொஞ்சம் நிலக்கடலை கொஞ்சம் வாங்கி வைக்கிறேன். இடைக்கடலை சாப்பிடக்குள்ள கொஞ்சம் நிலக்கடலை வாயில போட்டுக்கொள்ள. நிலக்கடலை போன்ற நட்ஸ் வந்து எங்களை மூளையை பலப்படுத்தும். அதே மாதிரி மரக்கறிகள் ஆக முக்கியம். மரக்கறிகள் வந்து எங்களோட மூளையை நல்லா பலப்படுத்துற ஒரு உணவு.
அப்போ நீங்க என்ன செய்யலாம், மரக்கறியை பச்சை மரக்கறியை வெட்டி சாப்பிடலாம். அப்படி சாப்பிட இல்லாதாக்கள் வீட்டில் சரி என்ன செய்யுங்க, மரக்கறி சூப் ஒன்று செய்யுங்க. மரக்கறி சூப் செஞ்சு இந்த கிழமை குடிக்கலாம். அடுத்ததாக முக்கியமான விஷயம் வாட்டர், தண்ணி என்று சொல்றது எனக்கு ஆகவே முக்கியமான விஷயம். உங்களோட உடம்புல தண்ணி இல்லாட்டி உங்களோட மூளை வேலை செய்யாது, சரியா வேலை செய்யாது. வாகனத்துக்கு பெட்ரோல் மாதிரி தான் தண்ணி உடம்பு. நீங்க எக்ஸாமுக்கு முந்தையும் நல்லா தண்ணி குடிக்கணும், இந்த நாளிலையும் தண்ணி குடிக்கணும். நீங்க எக்ஸாமுக்கு போகணும், ஒரு சின்ன ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போக கூடாது. பாட்டில் நீங்க வச்சுக்கொள்ளலாம். எக்ஸாம் எழுத கொள்ள சின்ன ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு சின்ன ஒரு தண்ணி கொஞ்சம் குடிக்கலாம். முதல் குடிக்கல, அரை போட்டில் குடிக்கிறது. ரைட்? உங்களோட எங்களோட உடம்புல தண்ணி இல்லைன்னு சொன்னால் எங்களோட மூளை சரியா வேலை செய்யாது, நல்லா உங்களுக்கு எழுத வராது. எங்களோட உடம்புல தண்ணி பேலன்ஸ் இல்லை, தண்ணி போதானதை எப்படி எங்களுக்கு கழிய கொள்ளலாம். எப்படி விளங்கலாம்னால் எங்களோட உடம்புல நாங்கள் யூரின் பண்ணுவோம் தானே, யூரின் பண்ணக்குள்ள யூரின் மஞ்சள் கலராக இருந்தாலும் யோசிச்சுக்கிறோம். எங்களோட உடம்புல தண்ணி வீக், நாங்கள் உடம்புல சரியான வீக் ஆகிடும் என்று சொல்றது விளங்கும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன ஃபுட்னு சொல்றது, என்ன ஃபுட், பிளைண்ட் ஃபுட். அப்போ இந்த கிழமை நீங்கள் உங்களோட பேர் சொல்லி நீங்கள் ஒரு காலையில் எக்ஸாமுக்கு போக்கிட்ட, அது முக்கியமாக முட்டாக முக்கியம் எங்கள் உடம்பை பலப்படுத்துறது. இந்த உணவுகளை இந்த வீக் நீங்க கொஞ்சம் பார்த்துடுங்க. அதே மாதிரி மீன், இறைச்சியெல்லாம் சாப்பிட்றத விட மீன் சாப்பிட்றது எங்களோட மூளைக்கு சரியான ஒரு பவரை கொடுக்கும். எனவே இந்த வீக் நீங்க அதுகளை கவனித்துக் கொள்ளலாம். முக்கியமா நீங்க எக்ஸாம் எழுத போறாண்டு காலையில நல்ல உணவுகளை சாப்பிட்டு ஒரு பாந்துட்டு சாப்பிட்டு போகாதீங்க. பாந்துட்டுல எந்த விட்டமினும் இல்லை பெருசா. அப்ப நல்ல ஒரு எக்கு சாப்பிடுவோம். அதே மாதிரி நல்ல பழத்தூள் சாப்பிடலாம், எப்பல் போன்ற பழங்களை சாப்பிடலாம். நல்ல விட்டமினான சாப்பாடை நீங்கள் காலையில் அன்றைய காலை நீங்கள் எடுக்கணும். இல்லை நீங்கள் அங்கே போய்த்தனே உங்களுக்கு தூக்கம் வரும், அசதி வரும், யோசிச்சுட்டே இதே வரவும் மாட்டாது, ஏற்கனவே படித்து ஞாபகம் வரவும் மாட்டாது. அடுத்த விஷயம் என்னது, எக்ஸாமுக்கு நீங்கள் நேரத்தோட போகணும்ல. அதே மாதிரி நீங்கள் நேரத்தோட ரெடியாகவும் வேணும். இப்போ நீங்கள் நாளைக்கு எக்ஸாமில் இருந்தால் இரவுக்கு எல்லாம் உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன நான் உங்களோட சொல்கிறேன், உங்களோட உடுப்பை நீங்கள் அயன் பண்ணி வச்சுருவோம். காலையில் அயன் பண்ணுவோம், சுபகல் அயன் பண்ணுவோம்னு நினச்சிப்பீங்க. ஆனால் சுபகல் எளிமையாக கரண்ட் இல்லாமல் ஷூ எடுத்து வச்சுக்க மாட்டேங்கிறோம். காலையில் எடுத்து பார்த்தா சொப்ஸை காணலாமே. அப்போ ஒரு அன்றைக்கு டென்ஷன் ஆகிடும். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் காலையில் எக்ஸாமுக்கு போக்குள்ள எதுவெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் நீங்கள் இரவைக்கு ரெடி பண்ணிட்டு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான பேனையெல்லாம் நீங்கள் வளமையாக பாவிக்கிற பேனையை கொடுக்கும். அரைவாசி முடிஞ்சிங்கன்னா அதை கொண்டு போகும். புதிய ஒரு பேனை அன்றைக்கு வாங்கிட்டு போய் யோசிக்காங்க. அது எழுதி பார்த்தா எழுதிப்படாது, அது கொஞ்சம் இழுத்தி போல உங்களுக்கு எக்ஸாம் போயிடும். இப்போ நீங்கள் வளமையாக எழுதிப்பீங்க தானே பேனை, அதே பேனையை நீங்கள் பாவிக்கிறேன்னா அதே பேனையை கொண்டு போகும். பென்சில்னா அதே பென்சிலை கொண்டு போகும். புதிய வாங்கி கொண்டு போக போல சிலது புதிய பேனை அங்கே பேனை என்ன செய்யப்படாது, எழுதிப்படாது. ஆச்சுட்டு அந்த விஷயங்களை தேவையான சாமான் நீங்கள் நேரத்தில் ரெடி பண்ணுங்க. அடுத்து என்ன, வினாபத்திரத்தை நீங்க என்ன செய்யணும் சொன்னால் மேலோர்த்தம் எடுத்துட்டு ஒரு முறை கட்டசன் ஓலாக்கி எடுத்துட்டோன்னே விட தெரியும். எழுதுறது உடனே எழுதுறான், உடனே பாஞ்சு எழுதுறான் இல்ல. பேப்பரை முதலாவது பக்கம் மீதா, ரெண்டாவது பக்கம் மீதா, கடைசி பக்கம் வராடி மீதா, இடையில பிரிண்ட் பண்ணா மீதா, ஏதாவது ஒரு பேர் விடுபட்டுதா, எனக்கு ஒரு 2 நிமிஷம் நீங்க அப்படியே பார்த்தால் என்ன உங்களுக்கும் கேள்வியை பற்றி ஒரு எக்ஸாம் பேப்பரை பற்றி ஒரு ஐடியா ஒன்று வரும். உதாரணங்களே நீங்கள் மொளா பேப்பர் எடுக்கிற, மொளா கேள்வி எடுக்கிற கஷ்டம், உங்களோட மனசில் ஃபுல் ஃபெடப் பண்ணாயிடும். ஆனால் அப்படியே பார்த்துட்டு போகிறது அடுத்தடுத்த கேள்விகள் லேசான கேள்வி ஆகிடும். நம்ம மனசில் ஒரு சந்தோஷமாயிடும். உங்களைக்கா அவர் நன்மை. ரெண்டாவது, இப்போ நீங்கள் தானே அப்படியே பார்க்கணும், கடைசி ஒரு கட்டுரை வந்தது, அந்த கட்டுரை மனசே வருது. நீங்கள் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிட்டு போகல, அந்த கட்டுரைக்கான விடைகளை மனசு தேடி வச்சுக்கும். உங்களுக்கு விளைச்சா மனசுல ஒரு ஐடியா பேசி நீங்க கேள்விக்கு விடை எழுதுவீங்க, அங்கெல்லாம் மனசு அந்த மாதிரி கேள்விகளுக்கான விடைகளை தயாரிச்சு கொண்டிருக்கணும். அப்ப அது ஒரு மிக முக்கியமான பிரயோசனம். பேப்பர் எடுத்தோடனே நீங்க இதெல்லாம் பார்த்து அட்மிஷன் எல்லாரும் போடுவீங்க தானே, அட்மிஷன் போடுறதோட பேப்பரை ஒரு முறை அப்படியே எடுத்து பாருங்க, எல்லா பேப்பரும் ஓகேயா, பேப்பர் அச்சு பரவாயில்ல எடுத்து அச்சுக்கணும். நீங்க உங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்றாங்க, நீங்க நேரடியாக சொல்லலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பர்வைசர்ஸை கண்டு பயப்படாதீங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு ஏதாவது பிறகு தட்டியால் அவர் வருவார், உங்களுக்கு ஹெல்ப்
ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களுக்கு சல்லி பே பண்ணி அவங்க மட்டும் வச்சு பயப்பட தேவையில்லை. கார்டு அடிச்சுட்டு இருப்பாங்க, ஒன்றுக்கும் பயப்படாங்க, என்ன கார்டு அடித்தாலும் பயப்படாங்க இல்லையா? அவனா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுதான் அவ்வளோ போட்டு. அப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி வினா பத்து எடுத்து அப்படியே ஒரு முறை ஃபுல்லா பார்த்துருவோம். 2 நிமிஷம் 3 அதுக்கு அரை மணி நேரம் எடுக்கிறது. ரைட். அடுத்த விஷயம் என்ன? அறிவுறுத்தல்களை நீங்க கவனமா வாசிக்கணும். நீங்க இதை பாருங்க, புத்தளிப்பு கருவி அல்லாதது பதிலா டக்குன்னு ஒரு ஆள் புத்தளிப்பு கருவியை டக்குன்னு எடுத்துட்டு அடுத்த கேள்வி அப்படியா இல்லை பாருங்க. புத்தளிப்பு கருவிட்டு போட்டு நான் எழுதிக்கிறான் அல்லாதது. அப்ப சுவரா இந்த விடையில புத்தளிப்பு கருவியை தந்திருப்பான். அப்ப நீங்க கேள்வி சரியா விளங்கலன்னு வைங்களே, அவசரப்படுறாங்களா இருங்களே, உங்களுக்கு அவசரம் டக்குன்னு போய் என்ன செய்வீங்க, புத்தளிப்பு கருவி போராடிச்சு அடிச்சப்பில. இதை மாதிரி பந்திகள்ல நிறைய கேள்விகள், வேற வேற கேள்விகள் நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்கிறான், அவசரப்படாதீங்க. கேள்வியை மூலாவது நீங்க விளங்கி கொள்ளுங்க. ரைட். அடுத்த விஷயம் என்ன? நீங்க கேள்வி எடுப்பது கஷ்டமான கேள்வி ஆகியும் அதிலே கிடப்பாய் அதை யோசிச்சு எடுத்துட்டு அப்படியா இல்லை. கஷ்டமான எக்ஸாம், எந்த எக்ஸாம் எல்லாமே தெரிஞ்ச கேள்விகள் அப்படி வாரல. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் தெரியாத கேள்விக்கு கட்டாயம் அதை நீங்க விளைவிக்கிறோம். கஷ்டமான கேள்விக்கு அதை நீங்க விளைவிக்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னால், கஷ்டமான கேள்வி எல்லாம் பார்த்து கிடப்பாகாமல் லேசான கேள்வி எடுத்து போல செய்யணும். ரெண்டாவது அதுக்கு அடுத்து லேசானது கொஞ்சம் கஷ்டமான செய்யும். மூணாவது அதுக்கு அடுத்து கஷ்டமானது ரைட். அடுத்த விஷயம் என்ன? process of elimination. உதாரணமா சில கேள்விகள் process of elimination என்றால் பொருத்தமையற்ற விடைகளை தவிர்த்து சரியான விடையை கண்டுபிடிக்கிறது. உதாரணம் எங்க நீங்க பாருங்க, பாடசாலையின் வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவணம். சரியா? உங்களுக்கு இதுல சம்பவத்திற்கு புத்தகம் என்னென்ன தெரியாது, நீங்க வாழ்க்கையில கேள்விப்பட்டிருவீங்க. உதாரணம் சொல்றேன், பாடப்பதிவு புத்தகம் நீங்க அப்படி எழுதி உங்களால பெயர் பண்ணி எழுதி. இப்ப நீங்க என்ன செய்யணும், நம்மளாவது இப்படி ஒரு கேள்வி வந்தால் இதுல எனக்கு சுவரா வராத விடைகளான்னு பார்க்கணும். உதாரணம் பாடசாலை வரலாற்று ஒரு பெயர் பட்டியல விளங்கிடுமா, பெயர் ஒட்டி அதுக்கு பாடசாலை பெயர் விளங்கிடுமா, அப்போ அதை ஒரு வெட்டி இது வராது. சம்பவத்திற்கு புத்தகம் என்ன தெரியும், பாடப்பதிவு புத்தகம். பாடப்பதிவு புத்தகம் இருந்தா நீங்க ஸ்கூல்ல கண்டிப்பா காலையில சொல்லிட்டு ரெக்கார்ட் புக் அப்படிதான். அது யார் பதிவு, டீச்சர்ஸ் பாடம் நடத்தினா இல்லையான்றெல்லாம் பதிவாங்க. அப்ப அதை பார்த்து ஸ்கூல்ல வரலாற்று தெரியுமா தெரியுமா ஏல அதுல வந்து டீச்சர் கிளாஸ் வந்தாவா இல்லையா என்ன பண்ணுவீங்க. அப்ப இந்த கேள்வி வராது. அப்ப என்ன கேள்வி வரும், ஒரு சம்பவத்திற்கு புத்தகம் என்னென்ன தெரியும், ஆனால் விடையை கண்டுபிடிக்க இந்த தேவையில்லாத இல்லாம இதான் நான் சொல்றோம் process of elimination. பொருத்தமே இல்லாத கேள்விகளை இல்லாமக்கி விட்டு. அடுத்த விஷயம் பாருங்க, நேரத்தை திட்டமிட்டு. நேரத்தை திட்டமிடக்குள்ள வாங்கணும். இந்த எக்ஸாம்ல இன்னொரு எக்ஸாம் தான் நீங்க டைமுக்கு முடிக்கணும். எக்ஸாம் வந்து போட்டு பரவாயில்ல நீங்க முடிச்சு வேண்டிய டைம்ல போனதான் அப்படியே தருவா அப்படியா இல்ல, அந்த டைமுக்குள்ள முடிக்கணும். நீங்க அதுக்கு ட்ரெயின் ஆகும். ஸ்கூல்ல ஒரு பழக்கிப்பாங்க. அதுலேயே ஒரு சந்தேகம், இந்த கிழமைக்கு ஒரு 2 எக்ஸாம் வீட்டில் எழுதி நீங்க பாருங்க, பாட்டு வந்து ஒரே டைம்ல முடிக்கணுமா, பாட்டு எனக்கு ஒரே டைம்ல முடிக்கணுமா, இந்த டைமும் ஒரே டைம் இது அடுத்த நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து என்ன, அனைத்து எதையும் விட்டு வராதீங்க. அதுக்கு இந்த ரெட்டை எழுதுல நான் ஸ்மெல் பண்ணி காட்டுறேன். ரைட். நீங்க விடை எழுதி போது சில கேள்விகள் வரக்கூடாது. ஒரு 3 கேள்வி வந்து கூட அடிக்கிறது ஒன்றுமே தெரியும். இந்த எலிமினேஷனே சரி வரா, பொருத்த மாட்டேன்னு தெரியும், ஒன்றுமே என்ன செய்யணும், என்ன செய்யணும், சும்மா அடிக்கலாம், டொஸ்டன் கூட அடிக்கலாம், தலையா பூவான் அப்படியா. அப்ப என்ன செய்யற விளங்கல, 3 கேள்விக்கு 3 விடை தான் தெரியும். அந்த 3 கேள்விக்கு விடையே ஒன்றும் தெரியும், என்ன செய்வீங்க, ஒன்றுமே தெரியும், ஒரு புள்ளி தெரியும், என்ன செய்வீங்க, 2 வட்டம் போட்டு போவீங்க தெரியாது, விட வைக்கல. என்ன செய்யுங்க, அன்றைக்கு நீங்க ஏதாவது ஒரு இலக்கத்தை தெரிவிச்சு தெரியுங்க, ஒன்றுமே தெரியாது, நீங்க சரியா விளைக்கணும். உதாரணமா அந்த 3 கேள்விக்கு நீங்க பெரும்பாலும் ஒரு 3வது விடை எடுக்க, 3 கேள்விக்கு 3வது விடை எடுக்க. அப்ப ஏதாவது ஒன்று சரி ஒரு மாதிரி வராதா, ஒன்று
இல்லையா? விளைஞ்சா கேள்வியை விட்டுடுவார். அடுத்த விஷயம் பாருங்க. என்னது? கட்டாயம் முதல் நீங்க டைம் ஒன்று எடுக்கணும். கடைசிக்கு ஒரு பேப்பர் திருப்பி பார்க்கறதுக்கு எழுதி முடிய போல அவரோட சூப்பர்வைசர் வந்து கடைசி போற அளவுக்கு நீங்க வச்சுக்கிறேன். ஒரு 10 minutes வச்சுக்கொள்ளணும். எக்ஸாம் முடிச்சு என்ன தெரியுமா? நீங்க உதாரணம் எப்படி எழுதிப்பீங்க? மூணாவதா சரி, அவசரத்துல ரெண்டாவது பேர் அடிச்சிட்டீங்க. அவசரம் ரெண்டாவது அடிச்சிட்டீங்க. நீங்க மூணாவது நினைச்சுதான் அடிச்சிப்பீங்க. ஆனா ரெண்டாவது வீட்டு பட்டீங்க. அப்ப நீங்க ரெண்டாவது முறை திருப்பாங்களே சரியானது மேல பிழையானது அடிச்சிருக்கீங்க. ஒரு திருத்தலாம். நீங்க குரூப் பார்க்கறதுக்கு டைம் ஒன்று வைக்காட்டி உங்களுக்கு இந்த மாதிரி வந்த பிழைகள் தானே, இந்த பிழைகளை திருத்தி கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது. இது விளையிச்சா உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குவீங்க குரூப் பார்க்கறதுக்கு? ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒதுக்கலாம். அடுத்து என்ன? விடை எழுதுறதுக்கு முன்னாடி மனசு இதமா இருக்கு. உதாரணமா கட்டுரை மாதிரி கேள்விகளுக்கு நான் நீங்க என்ன செய்யணும், உடனே எழுதப்படாது. ஒரு 4-5 வசனம் எழுதணும். ஒரு ரஃப்தா இல்லை, நீங்க போலாது என்ன வசனத்தை ரெண்டாவது சார் ரஃபா எல்லாத்தையும் முடிச்சுட்டு எழுத தேவையில்லை, ரஃப்ல எழுத தேவையில்லை. மோலாது இதுதான் எழுதணும். ரெண்டாவது மனசுல மோலாது ஒரு கற்பனை ஒன்று செஞ்சுட்டு தான் நீங்க எழுதணும். இல்லாட்டி மனசு வந்த உடனே நீங்க எழுதுறீங்க. அடுத்த யோசிப்பீங்க, அட இதை ரெண்டாவது அனுப்பிச்சு இதை 3வது வசனமா எழுதிச்சு நீங்க புற யோசிச்சீங்க என்றால் அதுல வேணும். அப்ப நீங்க விடை அடிச்சு முடிகிறதுக்கு முன்பு சின்னோரு மனசுல என்ன செய்யணும், பிளான் ஒன்று போடணும். ரைட்? இது என்ன அப்படின்னா என்ன? நேர்மறை சுய பேச்சுனா என்ன? என்னது? உலகத்துல நாங்க கூடுதலா யாரோட பேசுறோம்? பேசுறோம் கூடுதலா. ஒரு நாளைக்கு கூட யாரோட பேசுறேன்? அம்மாவோட. வேற அம்மாவோட பேசி மனசோட தான் நான் கூட பேசுறேன். எங்களோட நான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் மனசில் பேசுறீங்க, செமினார் தெரிவிக்க முடியும், எத்தனை மணிக்கு போகிற, 5க்கு எந்த செய்கிற, எங்கே விளையாடுற, எங்கே போகிற, ராவைக்கு எந்த செய்கிற, எல்லாம் மனசுக்கு போடி நீங்க இல்லையா? நீங்க தானே எத்தனை மணிக்கு இன்டர்வியூ தருவாங்க, யார் பாட்டு படிக்கிற, யார் பாட்டு, யாருக்கு கிஃப்டே கிடைக்கும், எல்லாம் கொடுக்கல. யாரோட பேசுறோம் கூட எங்களோட. அப்ப எங்களோட பேசுற பேச்ச புள்ளால் நாங்க நல்லா அமைச்சு கொள்ளணும். உதாரணம் நீங்க ஸ்காலர்ஷிப் வந்த நேரத்தில் ஆகுதுக்கு வேற மாதிரி யோசனை வரும். இன்னைக்கு எக்ஸாம் போக்கிட்ட எக்ஸாம் எப்படி வருமோ, யார் இப்போ அவ்வளோ டீச்சரும் வர மாட்டான், கிளாஸ் டீச்சரும் வர மாட்டான். அப்போ யார் யார் வராங்களோ அவங்க எங்களுக்கு எடுத்து செய்வாங்களோ தெரியாது. எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகிட்டு இப்படி நிறைய பிரச்சனையோட மனசில் வரும். இதை நீங்கள் நல்லா அமைச்சுக்கணும். உதாரணமாக நான் ஸ்காலர்ஷிப்பில் மனசோட நீங்கள் நல்லா பேசணும். மனசோட நான் செய்யணும், நான் நல்லா பேசணும். நான் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகுவேன், நல்ல மார்க்ஸ் எடுப்பேன், எக்ஸாம் ஓட்டுறதுக்கு நல்ல இடம் கிடைக்கும். இப்படி ஒரு நல்ல விஷயத்த மனசுல பேசிக்கொண்டால் என்னோட மனசு தைரியமாய். நீங்க மற்ற மாதிரி பேசுறீங்க, எப்படி எனக்கு எங்க நான் எங்க பாஸ் ஆக போறேன், எனக்கு மாசம் எப்படியுமே குறையத்தான் வரும், இப்படி யோசிச்சிங்கன்னா மனசு விடப்பாயிட்டு போகும். இதுல எதை வெட்டணும், ஈய வெட்டிடும். ஐ கேன் டூ இட் யோசிக்கணும். எனக்கு செய்யலாம், நான் பாஸ் ஆகுவேன், எனக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், நான் செய்வேன், என்னால இயலும், மத்தாக்கள் மாதிரி எனக்கு படிக்கலாம், என்னத்தான் எல்லாருங்களும் ஸ்கூல்லேருந்து எல்லாம் என்ன செலக்ட் பண்ணிடுறாங்க. இப்படி 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 நீங்கள் மனசுல பேசணும். மற்ற மாதிரி நீங்கள் மனசுல வந்தாலும் அதை விடப்படாது. செய்தான் நமக்கு தான் போடுவான், அவனுக்கு ஸ்கூல் எக்ஸாம் எழுதலாம், ஃபீமேல் ஆகிடுவாய், உனக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும், இப்படி செய்தான் போடுவான். நீங்கள் உடனே செய்தான் ஒரு அடியோட கொடுத்து விரட்டிட்டும் நீங்கள் என்ன செய்யணும், மனசுல நீங்கள் நல்லா எடுத்துக்கோங்க. இது என்ன எக்ஸாம் எழுத கொள்ள பயம் பண்ணுவார். யாருக்கும் வருது அவங்களுக்கு பயம் யாருவார் கேட்குமா? இவ்வளவு பேரும் பயம் வருதா? எக்ஸாம்ல பயம் வருதா? ரைட். இடத்துக்கு பயப்படும் சொல்லுவாங்க. எக்ஸாம் கேட்டு பயப்படும், குறைச்சி மார்க்ஸ் எடுக்கணும் பயம். வேற எது பயம்? வேற விளையாட்டு போது பயம். வேற வேற எல்லாத்தையும் பயந்து கேட்கிறேன். சொல்லுவோம் நிறைய பேர் கேட்கிறீங்களா? என்னத்தையும் பயம், நான் பாஸ் ஆக மாட்டேன்னு பயம். அப்படியா? வேற வேற அப்படியா? எக்ஸாம் ஃபெயில் ஆக்குறது பாஸ் ஆக்குறது யாரு? நல்லா தானே பாஸ் ஆக்குற. நாங்க எவ்வளவுதான் படிச்சாலும் அதை தீர்மானிக்கிறோம் யாரு? அதைத்தான்
தான் நாங்கள் தவக்குள்னு சொல்கிறோம். சார் எங்களால் முயற்சி செஞ்சு கூட எல்லாரும் கொடுத்துருவோம். அது அங்கே பாஸ் ஆகினாலும் சரி ஃபெயில் ஆகினாலும் சரி எங்களை முயற்சி நாங்கள் கடைசி செய்வோம். உதாரணமாக கிட்டத்தட்ட அப்புறையில் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 1000 பேர் எழுதுறாங்க. அது ஒரு 50 பேர் தான் பாஸ் ஆகிறான். 950 பேர் என்ன ஃபெயில். இப்போ அவங்கெல்லாம் என்ன செஞ்சுறாங்க? இப்போ எல்லாம் அழுதழுதுக்குள்ள ஊற்றிக்கிறாளா? போன வருஷம் முந்தின வருஷம் ஃபெயில் ஆகினாக்களும் இன்னும் மூட்டில் அழுதல் செய்கிறாங்க. அவங்க பாஸ் ஆகினாக்களோட முன்னேற்றி போனாக்களும் இது. அப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதெல்லாம் இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். பாஸ் மேல தீர்மானிக்கிறாள். பாஸ் ஆகிற யாரும் மூலம் கொண்டு நடுரோட்டில் கூட அடிக்க போறேன் அடிப்பாளா? இல்லை, பாஸ் ஆகினாக்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒரு மாலை போட்டு அனுப்பிடுவா, அவ்வளோதான். அப்செட் ஆகாது, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. எக்ஸாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் கணக்கான டைம் தான் தந்தீங்க உங்களுக்கு. அப்போ பயப்படுவீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் பரீட்சைக்கு பயப்பட மாட்டேன். நான் பரீட்சையை நினைத்து பயப்பட மாட்டேன். பரீட்சையை தைரியத்தோடு எதிர்கொள்வேன். பரீட்சை முடிவுகள் எதுவாக இருந்தாலும் மன திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வேன். அனைத்து விடயங்களையும் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டுகிறேன். அல்லாஹ்வே அனைத்துக்கும் போதுமானவன். மனசு தைரியமாக ஒன்றுக்கும் வாழ்க்கையில் பயப்படக்கூடாது. இல்லைங்களா? இது ஒன்றும் பெரிய அந்த ராக்கெட் ஒன்றும் இல்லை, ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் இல்லை. நீ எல்லாம் படிச்சு எல்லாரும் பாஸ் ஆகிற திறமைக்கு உங்களுக்கு. சப்போஸ் பிள்ளை கவனிங்க, எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ஏதோ ஒரு வயது ஒரு கூட பயம் கொண்டு வந்துட்டு இருக்கிற பேப்பரை காணப்பட வந்துட்டா நீங்கள் என்ன செய்யறால் கொஞ்சம் கண்ணை மூடிடும். ஒரு செகண்ட் கண்ணை மூடுங்க. அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடிட்டு ஒரு 3 முறை மூச்சு எடுத்துருவோம். எடுங்க பாப்போம், மூச்சு எடுங்க பாப்போம். எடுங்க, எடுத்துட்டு வாயார் எடுங்க பாப்போம். வாயோட எடுத்து முதல்ல வர சொல்லுங்களா? மூச்சு எடுங்க பாப்போம். எடுத்துட்டு அப்படியே வாயார் எடுங்க பாப்போம். அது ஒரு 3 முறை செய்யணும். சரியா? 3 முறை செஞ்சு கண்ணை மூட்டிங்கன்னா அவங்களுக்கு பைத்துடும். அடுத்த பிள்ளைகள் நல்ல தொழுகையோட தொடர்பு. இந்த கிழமை நீங்க முழுமையா உலகையா தொழுவீங்க. தொழுதால் மனசுல ரிலாக்ஸ் பண்ணிக்கு. காலையில் எழுப்பி சுபா தொழணும், புராண ஓதணும், கொஞ்சம் திக்கிற ஓதிக்கணும். ஒரே மனசு ரிலாக்ஸ் ஆகும். மனசு ரிலாக்ஸ் ஆகினா உங்களுக்கு எக்ஸாம் உங்களுக்கு ரைஸ் ஆகும். இந்த விஷயங்களை கவனித்துக்கணும். அடுத்த விஷயம் சில 2-3 விஷயங்களை சுருக்கமாக சொல்ல கவனிக்கணும். பொதுவாக நாங்கள் பேப்பரை பார்த்தோம்னா பொதுவாக நீங்கள் விட்டு பிள்ளைகள் ஒன்று அளவுகளை இடம் மறக்கணும். சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் போட மாட்டீங்க. போடாட்டி உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. நல்லா. 2வது விஷயம், 2 விடைகளுக்கு சேர்த்து விடை அளிக்கிறேன். 2 விடை உதாரணம் ஈன 3வது விடை என்றால் ஈன 4வது மேல 3க்கு விடை அடிச்சு வந்து 4 ஆரம்பத்தில் வந்துக்கிறேன். அப்போ திருத்துல வருவா பாரு, இது குழப்பம். 2 விடை கிடைச்சிடாரு ஒரு மார்க்ஸ். 3வது மட்டும்தான். ரைட். அடுத்து என்ன? மதம் சார்ந்த விடயங்களை குறிப்பிட்டேன். மண்டை பார்த்தோம். நல்ல பண்புகளை குறிப்பிடுகிறான ஒரு ஆள் நினைக்கிறார் சதக்கா கொடுத்தேன். அப்ப எடுத்த திருத்துறவர் தமிழால் ஆயிப்பார். இது சத்தக்கா வரல. சில பேர் ஒரு வெட்டி விட்டுருவா. அப்படித்தானே தமிழால் எடுத்து அப்படிதான் வாசிப்பாரு. அவருக்கு சதக்காவும் தெரியாது, காத்தும் தெரியா. அவர் பார்த்தா சத்தக்கா ஒன்று இல்லைன்னு. அவன் நீ நல்லா யோசிக்கொள்ளால் ஒரு நாளும் மதம் சார்ந்த விஷயம், பள்ளி போறேன், தொழுகிறேன், நோம்பு நோக்கிறேன், அதெல்லாம் வீட்டில் எழுதுவோம், ஸ்கூல்ல டீச்சருக்கு எழுதுவோம். எக்ஸாம் ஹால் என்ன உங்களோட பேப்பர் உங்களோட டீச்சரை பாப்பா. யார் பாப்பா? ஜப்னா உள்ளார் பாப்பார், கொழும்பு உள்ளார் பாப்பார், யாழ்ப்பாணத்து உள்ளார் பாப்பார். அது ஒரு தமிழால் ஆரம்பிக்கிறான். அவருக்கு மனநலமும் தெரியாது, எங்கட மத பற்றி அவனுக்கு தெரியாது. ரைட். அடுத்த விஷயம், வினாப்பத்திரத்தில் செய்கை. வினாப்பத்திரம் நிறைய செய்கை வழி எழுதி வைக்கிறாங்க. அப்படி எழுதினால் வெட்டுவாங்களாம் மாஸ். அதுக்கு ஒரு பேப்பர் வேறையா தருவாங்க, நீங்க அதில் செய்யலாம். அடுத்த விஷயம், மாணவரை அடையாளப்படுத்தும் விடைகளை நீங்க குறிப்பிடுற. இந்த ஸ்கூல் அக்குர்ண முஸ்லிம் பாலிகா A-B போட்டு வைக்கிறேன். அக்குர்ண முதல் பிரைமரி இல்லாட்டி என்னத்தியால் கூட போட்டு, இல்லாட்டி ஊர் அக்குர்ணன் என்று போட்டு வைக்கிறேன், இல்லாட்டி உங்களோட பேர் எழுதி வைக்கிறேன். என்னத்தியால் உங்கள தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்ட எது இருந்தாலும் அதுக்கு மார்க்ஸ் வெட்டுவாங்க. நல்லா சொல்லுவாங்க. இந்த அட்மிஷன் நம்பரை தவிர வேறு எதுவுமே நீங்கள் எழுதப்படாது. கலர் பண்ண
பண்றது இது பண்றது ஒன்றுமே நீங்க செய்யப்படாது. அடுத்து ஆங்கில சொற்கள் எழுதும் பொழுதோ கேபிட்டல் சிம்பிளா எல்லாம் கலந்து எழுதுறேன். ஒன்றே கேபிட்டல் எழுதணும் அல்ல சிம்பிள் எழுதணும், ரெண்டையும் மாற்றி மாற்றி எழுதப்படாது. அடுத்த விஷயம் செய்கை வழியை சரியா செய்கிறேன். காலைல செஞ்சுட்டு 85 ரெண்டெல்லாம் இடத்துல விட எழுதக்குள்ள 58 எழுதி வச்சுப்பேன் மாறிக்கு. அப்படி சில சரி அதுக்கிடையில மறந்துடுது. அப்ப நீங்க சரி கவனமாக்கணும். செய்கை வழியில கண்டுபிடிச்ச விடதானா நான் விட எழுதுறேன்னு சொல்ற விஷயம். அடுத்த விஷயம் பெருமதி எழுதுறது பொறுத்து ரூஃபான்னு போடணும், சும்மா 70ன்னு போடலாம், 100ன்னு போடணும். இப்போ அதே மாதிரி போன முறை எக்ஸாமினாலும் அவங்களுக்கு மாசம் வெட்டிடும், அது போடாது. அடுத்த விஷயம் செய்முறை செஞ்சு பார்க்குற கணக்கு உண்டாக்கி இவர் என்ன செய்யறது, டைம் அவசரத்துக்கு செய்முறை செய்யற டக்குன்னு மனசால கண்டுபிடிச்சு போடுறேன். அந்த மனசால நீங்க கண்டுபிடிச்சது கொஞ்சம் மிஸ் ஆயினாலும் உங்களுக்கு என்ன செய்யாது இடக்கிடையே. ஆமா விட கொஞ்சம் டைமோட செஞ்சு போடும். அடுத்த விஷயம் என்ன, புதிய கேள்வியில் பந்தி கேள்வியில் பந்திக்கு வெளியே சென்று விட எழுது. பந்தில கேட்டிப்பான் பயம் என்பதன் ஒத்தார்த்தி சொல்லி பந்தி எடுத்து கண்டுபிடிக்க வேண்டும். அதுல கிளி நீக்கும். நீங்க அச்சம் கொடுத்துருங்க, அச்சம் எழுதி அச்சம் கூட பந்திலே இருக்காது. பந்திக்கு வெளியே பத்தி விளையாடிக்கிறீங்க. நீங்க சரியான விட ஒத்தார்த்தி சொன்னா விட தரமாட்டேன், மாஸ் தரமாட்டேன். ரைட், இந்த விஷயங்களை நீங்க கவனத்துக் கொள்வோம்.